ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு. இன்றைக்கி ஒரு சூப்பரான பீட்ரூட் கூட்டு குக்கர்லேயே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவு கடலப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு கழுவி சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ அளவு பீட்ரூட்டை தோலை சீவிட்டு இந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணக்கூடாது. 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம், அதே பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். அதில் 2 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கணும். ஒரு 5 பல் பூண்டை இடித்து அது போல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருந்தேன். கரெக்டாக இருந்துச்சு. அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க. அவ்வளோதான். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரை மூடிடலாம். விசில் போட்டு விடுங்க. 5 விசில் விடுங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிக்கலாம். 1/4 மூடி தேங்காய் திருவி வச்சுருந்தேன். 1/4 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். பாருங்கள், தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கோங்க. இது போல் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. அடுப்பில் 1/2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு இது போல் ஒரு சின்ன மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா வெளியெல்லாம் கடுகு தெறிக்காமல் இருக்கும். நல்லா உள்ளே நல்லா பொரிஞ்சிருக்கும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. தேங்காய் சேர்த்துருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் கொதிக்கட்டும். இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூட்டு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இந்த கூட்டு சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி கிள்ளி சேர்த்துக்கோங்க. இந்த கூட்டு காரக்குழம்பு, சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு கூட்டு. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கூட்டை. நான் செஞ்சது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.